வீட்ல தீய சக்திகள், கெட்ட எண்ணங்கள், தூங்குனா தூக்கம் வரல, கணவன் மனைவிக்குள்ள ஒரே பிரச்சனையா இருக்கு. வீட்ல தீய சக்திகள் இருந்தாலே கண்டிப்பா மன நிம்மதி இருக்காது, தூக்கம் இருக்காது, சண்டை வரும், வீண் வழக்கு வரும், குழப்பமாவே இருக்கும். சுத்தமா 10 பைசா கையில நிக்காதுங்க. நல்ல மழை வரும்போது ஒரு பாத்திரத்துல மழை தண்ணி புடிச்சுக்கோங்க. நீங்க உங்களோட வீட்டு மேல ஒழுகுன தண்ணிய புடிக்க கூடாது. அதே மாதிரி கூரை எல்லாம் இருந்துச்சுன்னா கூரையில ஒழுவி இல்ல ஓட்டுல ஒழுகி வந்த தண்ணிய புடிக்க கூடாது. ஸ்ட்ரிக்டா அதை பண்ணவே பண்ணிடாதீங்க. டைரக்டா வானத்துல இருந்து வர மழைய ஒரு ட்ரம்லயோ ஒரு பக்கெட்லயோ ஒரு பாத்திரத்திலயோ புடிச்சு வச்சுக்கோங்க. அந்த தண்ணி கூட ஒரு கொஞ்சோண்டு சீரகத்தை போட்டுருங்க. சீரகத்தை போட்டு நைட்டு மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறம் காலையில வீடெல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிட்டு அந்த தண்ணிய வீடு முழுக்க தெளிச்சிருங்க. பாத்ரூம் உள்பட முழுக்க தெளிச்சு விட்டுட்டு பாருங்க. எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் வெளியே போயிடும். நீங்க 108 முறை ஒரு கணபதி ஹோமம் பண்றதுக்கான சமம் நீங்க மழை நீரை புடிச்சு அந்த சீரகத்தை போட்டு நீங்க தண்ணி தெளிக்கிறது. இது மழை வரப்போ மறக்காத நீங்க மழை வரப்போ இதை செஞ்சு பாருங்க. அதுவும் இல்லாம நீங்க ரொம்ப நாளும் ஒரு வீடு பூட்டியே இருக்குங்க, நாங்க அடிக்கடி அந்த வீட்டுக்கு போறது கிடையாது, நாங்க கொஞ்சம் வெளியூர்ல இருக்கோம், எப்பயாவது தான் போவோம்னா மழை வரப்போ அந்த தண்ணி சேகரிச்சு அதுல கொஞ்சம் சீரகத்தை போட்டு மூடி வச்சுட்டு இதே மாதிரி பண்ணி பாருங்க. கண்டிப்பா 100% ரிசல்ட் இருக்கு. அதுதாங்க 108 முறை ஒரு கணபதி ஹோமம் பண்ணாலே நம்மளுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும். வீட்டுல 108 முறை கணபதி ஹோமம் பண்ணதுக்கான சமமா இருக்கும். நீங்க இதை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஆனா மழை வரப்போ மறக்காது இதை செஞ்சு ஒரு பாக்ஸ்லயோ இல்ல ஒரு பாட்டில்லயோ போட்டு வச்சுக்கோங்க. எதுலயும் பட்டு ஒழுகுற தண்ணியா இருக்கக்கூடாது, டைரக்டா வானத்துல இருந்து வர தண்ணியா இருக்கணும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட வீடியோ நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் போய் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். ரொம்ப நன்றி.